ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா கிட்டக்கவா? ம் சரி. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? அன்னதானத்துக்கு எவ்வளோ செலவாகும்? அன்னதானம் பண்ண எவ்வளோ செலவாகும்? நம்ம காலையில் போட்ட வீடியோவில் அன்னதானம் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தோம்ல, நாளைக்கு ஆடி அமாவாசைக்கு அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த நிஷாவுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கலாமா அந்த வீடியோவில்? நாளைக்கு என்ன செய்ய போகிற சாப்பாடு? நாளைக்கு இட்லியும் இட்லி சாம்பாரும். இட்லி சாம்பார் இது ரெண்டு மட்டும்தான். சரி, ஃபஸ்ட்டு எத்தனை கிலோ அரிசி வரும்? அரிசி ஒரு இட்லி 25லேருந்து 30 பேத்துக்கு நான் கணக்கு பண்ணி சொல்கிறது வந்து 2 கிலோ அரிசி வேணும். ஒரு 100 to 150 இட்லி. 2.5 கிலோ அரிசி. 100 to 150 இட்லி சுடுற மாதிரி. சரி, 2.5 கிலோ அரிசி. அது எவ்வளோ வரும்? அரிசி ரேஷன் கடையில் வாங்கினது தானே? ரேஷன் அரிசி போட்டுக்கலாம். சரி, ஓகே. இட்லி அரிசி தனியாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ரேஷன் அரிசி தான் இட்லி நல்லா இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் அதுதான் நாங்கள் ரேஷன் அரிசி தான் ஊற போட்டு வீட்டுக்கும் நாங்கள் அதான் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கும் நம்ம அடுத்து உளுந்து வந்து 50 ரூபா. 50 ரூபாய்க்கு வாங்கினா போதும். அரை கிலோவா? 1/4 கிலோ. 1/4 கிலோ வாங்கினா போதுமா? சரி, உளுந்து 50 ரூபா. வேறு என்ன? பேப்பர் 100 ரூபா வரும். சாப்பாடு பேக் பண்ணுற பேப்பர் 100 ரூபா. அந்த குழம்பு கட்டுற பேப்பர் வாங்கணும். அது எவ்வளவு? அது 80 ரூபா. அது 80 ரூபா. வேறு என்ன? ரப்பர் பேண்டு, நூலுகண்டு அது எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் செலவெல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு தடவை வாங்கினாலே ஒரு 10 அன்னதானத்துக்கு 10 தடவை அன்னதானம் கொடுக்கலாம். நூலெல்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகாது. அதே மாதிரி ரப்பர் பேண்டு 100 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னோம்னா அது வரும். 10 தடவை அன்னதானம் கொடுக்கலாம். சரி, பருப்பு 1/4 கிலோ, அரை கிலோ 80 ரூபா பருப்பு. சரி, அப்புறம் காய்கறி 100 ரூபாய்க்கு வாங்கணும். தக்காளி, வெங்காயம், அது போக சில காய்கறி என்னென்ன முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறி எல்லாம் போடுவோம். அதுக்கே 100 ரூபாய் வந்துடும். தக்காளி, வெங்காயம், காய்கறி. அது இல்லாமல் சாம்பார் பவுட்ரு, மசாலா அது ஒரு 100 ரூபா வந்துடும். சாம்பாருக்கு சாம்பார் பொடியெல்லாம் தேவையில்லை, வேண்டியதில்லை. மஞ்சத்தூள், ஜீரகம், துவரம்பருப்பு, காய்கறி தான். அவ்வளோதான். இதுதான். வீட்டில் அரிசி இருக்கிறதுனால அரிசி செலவு இல்லை. கடையில் வாங்கினோம்னா அரிசி செலவு. கேஸில் சமைச்சா கேஸ் இதாகும். கேஸ் செலவு. அடுப்பில் சமைக்கிற விறகு இதாகும். வேற ஆமாம், நம்ம வீட்டில் விறகெல்லாம் கிடக்கு, அதனால் வெளியில் தான் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் சாம்பார் வைக்கிறதெல்லாம் வெளியில் வைக்கிறது சிரமம். அது சாம்பார் வந்து பருப்பு காய்கறிலாம் நம்ம உள்ளே தான் வச்சாகணும். ஏன்னா 2 கேஸ் இருக்குல்ல, 2 பக்கம் அடுப்பு இருக்குது. அதில் ஒரு அடுப்பில் வந்து நம்ம இது பண்ணி ஒரு அடுப்பில் பருப்பு வேக போட்டு இன்னொரு அடுப்பில் வந்து காய்கறி வேக வச்சு. ஆமாம், அது இல்லாமல் சாப்பாடு கொடுக்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போதும். இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் 100 ரூபா 50 ரூபான்னு. இதுலேருந்து இந்த ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி டோட்டல் எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதே வந்து சாப்பாடாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னோம்னா ரேஷன் அரிசியில் செய்ய கூட வரும். அது அதிகமாக வரும். ஏன்னா ரேஷன் அரிசியில் எல்லாம் செய்ய முடியாது. ரேஷன் அரிசியில் தாத்தா படையில கொடுக்க மாட்டோம். ஆமாம், கடை அரிசி நாங்கள் சாப்பிட்ற பொன்னி அரிசியில் தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். அப்போ அப்படிங்கிறப்ப வந்து அரிசியே 300 ரூபாய் வந்துடும். அது சாப்பாட்டுக்கு நான் சொல்கிறது. அதே மாதிரி அதுக்கு தொட்டுக்க செய்யணும், அது ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும். தொட்டுக்க குழம்பு அது மாதிரி செஞ்சால் அது மாதிரி. ஆனால் இட்லியை தவிர்த்து இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு செஞ்சால் இதை விட கூட தான் வரும். நாளைக்கு நிஷா சமைக்கிற வீடியோலாம் வேணுமான்னு சொல்லுங்கள். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவா. நான் தான் எந்திரிக்க லேட்டாகும். இல்லாட்டி 5 மணிலேருந்து இல்லை, இட்லினா 4 மணிக்கே செஞ்சாகணும். ஏன்னா நம்மள வந்து 8-9 மணிக்கெல்லாம் கொண்டு கொடுக்கணும். சாட்டர்டே சண்டேவாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நாளைக்கு வந்து நம்ம வியாழக்கிழமை ஒரு பக்கம் நம்ம வந்து அன்னதானமும் செய்யணும், இன்னொரு பக்கம் பிள்ளைங்களை கிளப்பணும், இன்னொரு பக்கம் மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார், அப்பளம், வடை, பாயாசம் அதெல்லாம் விரதத்துக்கும் ரெடி பண்ணணும். ஆமாம், நாளைக்கு. சரி, இப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னம்னா அன்னதானத்துக்கு. இட்லி மாவு அரைக்கிறத விட்டுட்டியா நீ? இந்த செலவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாவு அரைக்கணும். வீட்டில் கிரைண்டர் இருக்குது, ஆனால் கடையில் கொடுத்தோம்னா சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க கையில் உடனே. கிரைண்டராக இருந்தால் போட்டு கல்லெல்லாம் கழுவி அப்புறம் அந்த குழவி. எவ்வளோ வரும் மாவு அரைக்க? எவ்வளோ கேட்பாங்க? 2 கிலோவுக்கு 50 ரூபா. 2க்கு 50 ரூபா. 2 கிலோவுக்கு 50 ரூபா. இப்போ 100 இட்லி சுட 2 கிலோ போதுமா? மாவு அரைக்கிறதுக்கு அது ஒரு 50 ரூபா வரும். மாவு அரைக்க இப்போ ஜாமான் வாங்க போகிறதுக்கு போக பெட்ரோல், வர பெட்ரோல். ஓகே, பாய்.